ஐயா உண்டு. இளம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பிள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்றைய விருத்த பகுதியில் அம்மைமார்கள் சிவபெருமானிடம் முறையிடக்கூடிய அந்த பகுதியில் வந்திருக்கின்றோம். எப்படி அவர்கள் முறையிடுகின்றார்கள், என்ன வேண்டுதலை சிவபெருமானிடம் அவர்கள் வைக்கின்றார்கள் என்ற செய்தியை இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். தீர்ந்தோம் இனி எங்களை தானும் திரும்ப கைலை கழையாமல் சாய்ந்தோர் பிள்ளை ஏழ்வரையும் இனமும் ஏழும் குறையாமல் சாந்தோர் எங்கள் கணவரையும் தந்தையே தரணி அரசாண்டு வாழ்ந்தே இருக்க வரமருளும் மாயாதிருக்கும் மறைமுதலே. விளக்கம். சப்தமாதர்கள் 7 பேரும் சிவபெருமானிடம் அவருடைய திருப்பாதத்தை பணிந்து எங்களுடைய துயரத்தை போக்குகின்ற வண்ணம் எங்களுடைய அருந்தவத்தை கண்டு மனதிறங்கி தவத்தை நிறைவேற்ற வந்திருக்கின்ற எம்பெருமானே, இனிமேல் எங்களுடைய தவம் இப்போது நிறைவு பெற்றுவிட்டது. இனி எங்களை நாங்கள் தவம் இருப்பதற்கு முன்பு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கைலைக்கு நீங்கள் அழைத்து செல்ல வேண்டாம். மீண்டும் எங்களுக்கு இந்த பூலோகத்திலே வாழ்வு அருளுங்கள். ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள் இங்கே வாழ்ந்து வருகின்றார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளோடு நாங்கள் வாழ வேண்டும். ஈந்தோர் பிள்ளை 7 வரையும் இனமும் ஒவ்வொரு இனம் அந்த 7 பிள்ளைகளும் அவர்களுடைய வழி குலங்களும் ஒன்று கூட குறையாமல் எங்களுக்கு தந்தருள வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களுக்கு கணவராகிய அந்த நாராயணமூர்த்தியும் எங்களை ஏற்றெடுத்து எங்களையும் வைத்து இந்த உலகை அரசாள வேண்டும். ஆகவே அதற்கு நீங்கள் அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானிடம் அங்கே வரவேண்டி பணிந்து நிற்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் நிற்கின்ற அந்த தருணம் சிவபெருமான் அடுத்து எப்படி வரமருளுகின்றார் என்ற விவரங்களையெல்லாம் நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஐயா.